ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ரீஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ரீஃபண்டில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சார் நைட்டு போட்ட ஆடியோ ஃபுல்லாக தெளிவாக கேளுங்க. ஏன்னா ரீஃபண்ட் வந்து எல்லாருக்குமே ஃபார்ம் ஓப்பன் ஆகலாம். ஒரு 10,000 மெம்பர்ஸ் மட்டும் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு 10,000 ஆர் 5,000 அந்த மாதிரி பேட்சாக ஒரு 5 டேஸ்க்குள்ளே எல்லாருமே கிளியர் ஆகிடும், ஓப்பன் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கோ இன்றைக்கி அவங்களாம் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக ஓப்பன் ஆகிறவங்களாம் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி லாகின் பண்ணிங்கன்னா எப்படி ஷோ ஆகும்னு சொல்லி காட்டுறேன். ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓ கேர் அண்ட் எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ், அது ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இன்னும் எஸ்பிஓ கேர் அண்ட் கேர் ஸ்டேட்டஸ் மட்டும் கிடச்சுன்னா இப்போ வந்து அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் டவுன்லோடு அக்ரிமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். மேலே வந்து அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப்ன்றதை நீங்கள் அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து மெர்ஜ் பண்ணி இல்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அக்ரிமெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்தாச்சு. அக்ரிமெண்ட் ஃபார்ம் இது 2 பேஜ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்கெட்சில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் போடணும். உங்களோட எஸ்பிஓட ப்ரொஃபைல் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ ஐடின்றது உங்களுக்கு தெரியும், அந்த SBOVDPன்னு ஒரு சில பேருக்கு இருக்கும், இல்லை என்னன்னு இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டாஃப் ஐடி இருக்கிறவங்க அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, இங்கே நேமு இங்கே ஸ்டாஃப் ஐடி வந்துருச்சிங்களா, ஒரு நிமிஷம். இந்த நேமு இங்கே ஸ்டாஃப் ஐடி வந்துச்சு. கீழே வந்து அட்ரஸ், உங்களோட ப்ரொஃபைல் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. கீழே டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோடு, உங்களோட டிஸ்ட்ரிக்கும் பின்கோடும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே பேன் கார்டு. காமனான சிம்பிள் தான் கேட்டிருப்பாங்க. ஒன்று முடிச்சுன்னா ஃப்ரம்ன்ற இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் அது கேட்கணும், அதை போட்டிருக்காங்க. டூன்ற இடத்துல அவங்களோட கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. கீழே டியர் சார் அண்ட் மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா. ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்பிஓ ஐடி, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து எஸ்பிஓ ஐடி தான் கேட்டிருக்காங்க. எஸ்பிஓ ஐடி உங்களுக்கு தெரியும், நம்ம மேலே சொல்லியிருப்போம் பாருங்கள். SBOVDPன்னு ஒரு சில பேருக்கு இருக்கும், இல்லை P வரி இருக்கும். பேசிக் மெம்பர்னால் Bன்னு இருக்கும். அதை பார்த்து அதுக்கு பின்னாடி நம்பர் இருக்கும் கரெக்டாக. SBOVDPன்னா PNCORF 5536 சம்திங் நம்பர்லாம் இருக்கும். அதை பார்த்து உங்களோட ஐடி லாகின் பண்ணும்போது போடுற அந்த ஸ்டாஃப் ஐடி எடுத்து போட்டுக்கோங்க. அதை முடிச்சிட்டோன்னே கீழே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. கீழே ஐஎம்ஏ SBO பார்ட்னர் ப்ரோக்ராம் SBO ஐடின்னு இருக்குது பற்றில, இந்த இடத்துல SBOட ஐடி போடணும். மறுபடியும் இங்கே ஒரு ஐடி, இங்கே ஒரு ஐடி, இங்கே மூணு இடத்துல இங்கேயே போட்டிங்கன்னா கீழே வந்து மை பேன் கார்டுன்னு இருக்குது, பேன் கார்டு இஸ்ன்னு இருக்கா. இங்கே வந்து உங்களோட பேன் கார்டு போடணும். இங்கே வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 4 ஸ்டெப் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க அப்படியே ரெகுலராக. அப்புறம் கீழே பேஜ் வந்துடுங்க. இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு கீழே தான் செகண்ட் பேஜ் வந்துட்டிங்கன்னா செகண்ட் பேஜ்லேயும் பெரிய இதெல்லாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். தேங்க்யூன்னு சொல்லிட்டு சின்சியர்லி அது 11 பாயிண்ட் 4 தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அது அக்ரிமெண்ட் ஃபார்ம் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. கீழே ஃபார் SBO ஐடின்னு இருக்கா, அங்கே வந்து உங்களோட SBO ஐடி மறுபடியும் இங்கே ஒரு SBO ஐடி கொடுக்கணும். மொத்தம் 4 தாள் SBO ஐடி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டு நேம் அதை மேலே போட்டு அதே மாதிரி நேமு, பேன் கார்டு, டேட்டு, பிளேஸ், இது 4 மட்டும்தான். பெரிய இதெல்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்குது. சிக்னேச்சர், நேமு, பேன் கார்டு, டேட்டு, பிளேஸ். உங்களோட பேன் கார்டு நம்பரு, டேட்டு, நேமு, பிளேஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தான் எல்லாமே டெக்ஸ்ட் கையில் பேனால் எழுதுவீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டு ஒன்று இமேஜாக ஃபோட்டோ பிடிச்சி 2 பேஜும் மெர்ஜ் பண்ணுங்கள். அப்படி என்ன பிடிஎஃப்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்கா. அடாப் ஸ்கேனர் இருக்குது, டாக் ஸ்கேனர் இருக்குது, இன்னும் ஒரு சில ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஆப்பில் பிடிஎஃபாக, ஏன்னா ஒரே இதில் நிறைய பேஜ் அட்டாச் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை, அதில் 2 பேஜும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, கரெக்டாக தெளிவாக பண்ணுங்கள், எந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ராசஸிங் டைம் அது சப்மிட் பண்ணும்போது டேட் டைமிங் காட்டும். அந்த டைமிங்குள்ளே பேமெண்ட் வர மாதிரி சொல்லி மென்ஷன் ஆகும். சார் அதுக்கான ப்ராசஸில் அவங்க அப்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸில் அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க, பேமெண்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் பண்ணி நல்லா தெளிவாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.